நம்ம இப்போ இடிபிபிஎம்எஸ் ஸ்கேன் பண்ணி கவுண்டிங் டேங்கப்போ ஸ்கேன் பண்ணி வேலிட் ஓட்டு இன்வாலிட் ஓட்டு எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு இது மாதிரி 13CAB உள்ள ஃபார்மில் கவர் நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி நம்மளுக்கு 300 250 அப்படின்னு சொல்லி நம்ம ஏசிக்கு தக்கலாம் வரும். அந்த கவரை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஸ்கேன் பண்ணணும். அதை வேலிடா இன்வாலிடான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு கவர் ஒட்டி 13Cங்கிற கவர் முதல்ல இருக்கும். அது உள்ள ஏயும் பியும் இருக்கும். இது எப்படி ஸ்கேன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கடையில் நம்ம சிஸ்டத்தில் இந்த மாதிரி ஸ்கேனை ஸ்கேன் மிஷின் கனெக்ட் பண்ணியிருக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கூட பார்த்துக்கலாம். நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா இந்த மேலே சிஸ்டத்தில் கிளிக் ஹியர் டு டெஸ்ட் யுவர் கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த நம்பர் வந்துடும். நம்பர் வந்துச்சுன்னா அது ஒர்க்காது அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகே, இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் முன்னாடியே செஞ்சு பண்ணி வச்சுக்கிட்டு 8 மணிக்கு 7 மணி 8 மணிங்கிற டயத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகலாம் இந்த இடத்துல ப்ரீ கவுண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேனர் படம் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வந்துடும். 13C 13A 13Bங்கிற ஃபார்ம் வந்துடும். இந்த ஃபார்மை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் டீமில் ஒரு 2 பேர் இருப்பாங்க. அந்த டீமில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இதாக கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கவரில் தான் வரும். கவரில் வர்றதை 13C எடுத்து ஃபஸ்ட்டு மவுஸ் எடுத்து 13Cயில் வச்சிடணும். நீங்கள் 13C கிளிக் பண்ணிவிட்டு இந்த 13Bயை 13C அவுட்டர் கவர் 13Cயை அவுட்டர் கவரை இதை ஸ்கேன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் வேலிட்னு சொல்லிட்டு வரும். வேலிட்னா இந்த கவர் வேலிட். அதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணி கிழித்து ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிறத நீங்கள் எடுக்கணும். உள்ளே இருக்கிறத நீங்கள் எடுப்பீங்க. உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா 2 இது இருக்கும். இது மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஒட்டியிருப்பாங்க, என்ன வேணால் இருக்கலாம். இது மாதிரி ஒன்று எடுக்கணும். இது மாதிரி போட்டு இந்த கவர் இருக்கும். 13B கவர் இருக்கும். இது மாதிரி ஒரு 13A இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நிதானமாக நீங்கள் அதை வச்சுட்டு 13A இந்த கவர் முதல்ல எடுங்க. 13A கவர் எடுத்து இதை எடுத்து ஓப்பன் பண்ணி இதில் 2 ஸ்கேனர் இருக்கும். 2 ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் 13Cயை க்ளோஸ் பண்ணணும். 13Cயை கம்ப்ளீட் பண்ண பிறகு 13Aங்கிற மவுஸுக்கு கொண்டு போயிட்டு இந்த கியூஆர் ஸ்கேன் எடுத்துகிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டு பண்ணலாம், ரைட்லேருந்து எப்படி எது வேணால் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மாற்றி எது வேணால் பண்ணிக்கலாம். இல்லையா? இப்போ நான் லெஃப்ட்டில் பண்ணுறேன். ரைட்டு 2 வேலிட் ஒன்று இ பின் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேனர் அப்படி 2 இது வேலிட் வரும். இது வந்துச்சுன்னா ஓகேன்னு வந்துட்டு இது அப்படியே நீங்கள் இது என்ன கையெழுத்து போட்டுக்கோ என்ன இது போட்டுக்கோ ஒன்றுமே பார்க்கணும். ஸ்கேனர் தான் நம்மளுடைய ஒர்க்கு. இதை அப்படியே திருப்பி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கவரில் வச்சிடணும். இந்த கவரில் வச்சுட்டு அடுத்து 13B கவர் எடுத்துகிட்டு மவுஸ் எடுத்து 13B கொண்டு போயிட்டு அதை ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் இங்கே ஒரு ஆள் உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கணும். 13Bயை ஸ்கேன் பண்ணுறது ஸ்கேன் பண்ண வேலிட். இப்படி வேலிட் முடிஞ்ச பிறகு இங்கே சீரியல் நம்பர் 1ன்னு சொல்லி வந்திருக்கும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கவருக்கு எடுத்த எல்லாமே எடுத்தது. திருப்பி இதையும் அப்படியே உள்ளதுக்கு வச்சுனேன். இதெல்லாம் இதில் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இதெல்லாம் போஸ்டல் பேலட் பேப்பர் இருக்கும், அதில் ஓட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் ஓப்பனில் இருக்காங்க, அதனால எதுவும் பார்க்கக்கூடாது. இதை எடுத்து திருப்பி உள்ளே வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் உள்ளே வச்சிடணும். இங்கே எடுத்துட்டு உங்களுக்கு ஆள் இது மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு வந்த நம்பர் என்னவோ அதை எடுத்து நீங்கள் எழுதி ரவுண்ட் பண்ணி எழுதி வச்சிடணும். 1ன்னு சொல்லி போட்டுட்டு 1ன்னு எழுதி ரவுண்ட் பண்ணி வச்சிருங்க. நீங்கள் 1ன்னு எழுதி இதுதான் ஃபஸ்ட் செய்ய வேண்டியது. இது கவராக வர்றதுக்கு நான் சாம்பிள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மாதிரி சாம்பிளாக வேறு நான் ஒரு பிரிண்டிங் எடுத்து போட்டிருக்கிறதுனால ஒரு பேப்பராக வருது. நோ ப்ராப்ளம். அடுத்ததை நான் ஸ்கேன் பண்ணுறேன்.
அடுத்து நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும்னா திருப்பி 13Cக்கு வந்துடணும். மறந்துடக்கூடாது, 13Cக்கு வந்துடணும். 13Cக்கு வந்துட்டு திருப்பி 13Cக்கு நான் கவராக ஒரு பேப்பராக வச்சுருக்கேன். நான் 13C வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறீங்க வேல்யூ. இது 2வது நம்பரு. அடுத்து 13A போகணும். 13A உள்ளே இருக்குது, நான் கவர் மாதிரி நினச்சிக்கிட்டு எடுக்கிறேன், அதை ஸ்கேன் பண்ணுறேன். ரெண்டுமே வேல்யூ ஆச்சு. அடுத்து 13Bக்கு போகிறேன். ஒரே பேப்பர்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கறனால அப்படியே இருக்குது. 2 வேல்யூ, 2 வந்து எடுத்து 2 சொல்லிட்டு அந்த கவரில் உள்ளெல்லாம் வச்சு கரெக்டாக வச்சு உள்ளே வச்சு நீங்கள் மூடி அந்த 2 கவர் எடுத்து வச்சிடணும். இப்படியே ஒன்றுனா நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்கேன் பண்ணுடைய ப்ரொசீஜர். அடுத்து இதில் என்னென்னலாம் சினாரியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சினாரியோ என்னன்னு பார்க்கணும்னா 13Cல வச்சுட்டு ஸ்கேன் பண்ண முடியலனால் 13Cயை வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ண முடியல, ஸ்கேன் பண்ணுறீங்க நீங்கள், ஸ்கேனே ஆகலை. 13C வந்து சும்மா சர்ச்சில் இது பண்ணி பாருங்க, ஸ்கேனே ஆக மாட்டேங்குது. அப்படின்னா என்ன செய்யணும்னா அந்த அந்த கவரை எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்க 13Aங்கிற ஒரு பேப்பரை 13A பேப்பரை எடுத்து அதில் வந்து 13Aல இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும், அதில் வந்து நேம் அடிச்சிருக்கும். அந்த இதுதான் நீங்கள் ஆடு எலக்ட்ரான் மேனுவல் அப்படின்னு சொல்லி அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு டைப் ஹியர் அட்லீஸ்ட் 3 கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் வந்து உங்கள் இந்த இங்கே 13Aல உள்ளுக்குள்ளே இருக்க கவரில் என்ன நேம் இருக்கோ அதை எடுத்து அடிக்கணும். நீங்கள் GRUMUKLIH இந்த பேர் வந்திருக்கு. இந்த பேர் என்கிட்ட இருக்கு. அந்த பேரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக அட்ரஸ் ஃபுல்லாகவே வந்திருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே இந்த இதில் எழுதியிருக்கும் உங்களுக்கு 13Aல ஃபுல்லாகவே இருக்கும். அதை பார்த்து செக் பண்ணிட்டு ஆமாம் இந்த நேம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த அட்ரஸ் தான் சொல்லி பார்த்துட்டேன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வித்தவுட் ஸ்கேனில் இவருடைய 13Cயை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறதா முடிஞ்சிச்சு. அதாவது 13Cயை ஸ்கேன் பண்ண முடியலன்னா கிழிச்சு உள்ளே இருக்க எடுத்து நேமை வந்து டைப் பண்ணி அந்த நேமை இது ஈக்குவலாக இருக்கான்னு பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ஆயிரும். 13C வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 13A தான் கையில் இருக்கு நமக்கு. 13Aல போயிட்டு திருப்பி நம்ம ஸ்கேன் பண்ணலாம். அப்படி ஸ்கேன் திருப்பி 13Bல போயிட்டு ஸ்கேன் போனால் இது வேலிட் ஆயிடுச்சு. இது வந்து நம்பர் 3ன்னு போட்டுருங்க நீங்கள். அடுத்து இன்னொரு சினாரியோ என்னன்னு பார்க்கலாம்னா 13C வந்து ஸ்கேன் ஆயிடுச்சு. மவுஸ் வச்சு 13Cயை வச்சுக்கிட்டோம். நீங்கள் 13Cல போய் கிளிக் பண்ணிட்டு 13C ஸ்கேன் ஆயிடுச்சு. அடுத்து 13A வாரீங்க. 13Aல ரெண்டுமே ஸ்கேன் ஆகலான்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஸ்கேன் ஆக மாட்டேங்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஸ்கேன் ஆகலைன்னா இங்கேயும் உங்களுக்கு அதே மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க. மேனுவலி நேமை வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஸ்கேன் ஆகலைன்னா பொறுமையாக நிதானமாக பண்ணுங்க. இந்த ஃபஸ்ட் நேம் வந்திருக்கு எனக்கு. இதை போட்டுட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நேம் அடிச்சிட்டீங்க. நேம் அடித்த பிறகு இங்கே வந்து 6 இது பின்கோடு ஒன்று இருக்கும், பின்னு சொல்லிட்டு அதையும் அடிக்கணும். இங்கே 2வது FSE7 BBA9 CEC8 BAD3 போட்டுட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கேட்கும். ஈவனோட நம்பர் வந்து நீங்கள் அடித்தது கரெக்டான FSE7 BBA9 CEC8 DAT3 ஆமாம் அப்படின்னு சொல்லி எஸ்ன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், தப்பு பண்ணி எரர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எரர் நோ நீட் டு ஸ்கேன் அதர் சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா திருப்பி பார்க்கணும்.
அந்த என்ட்ரு பண்ணதை நேம் கரெக்டாக இருந்துச்சு. இது என்ன சொல்கிறது, இது பின் வந்து எஃப்எஸ்சி ஏதாவது தப்பாக அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால வரல, எரர் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்து இப்போ அதுக்கப்புறம் இந்த இது எரர்னா நீங்கள் பண்ண தப்பாயிடும். அதனால் தப்பு பண்ணாமல் பண்ணுங்க. எரர் வர்றது நான் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் வந்துடுச்சு. இப்போ 13 பிஏ நமக்கு ஸ்கேன் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற முடிஞ்சிடும். அதெல்லாம் முடிஞ்சோடனே இந்த இது இன்வேலிடு தான் போயிடுது. நம்ம பண்ண தப்புனால இன்வேலிட். அதாவது 1க்கு 2 தடவை வந்து நேமையும் இதையும் கரெக்டாக அடிச்சுட்டு 2வது ட்ரிப் கேட்குது, அதை போட்டுட்டு ஆர்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு அவேலிட் ஆகும். ஓகே, அடுத்தது இது வேலிடு இப்போ ஆயிடுச்சு. இது வேலிடு ஆனது 4 வந்து இன்வேலிடு போட்டோம்னா நம்ம பண்ண தப்பு இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அதுங்கிறது தான் திருப்பி நான் சொல்ல இன்வேலிடில் வச்சிடுறேன் நான் இதை இன்வேலிடு. இன்னொன்று அதே மாதிரி எடுத்து நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் கரெக்டாக வருதான்னு. இப்போ நீங்கள் பியில் வச்சு என்ன பண்ணாலும் வராது, பிஏ ஸ்கேன் பண்ண முடியாது. அவ்வளோதான், அந்த இது ஃபார்ம் வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு நம்ம பண்ண தப்புனால. ஓகேயா, திருப்பி நான் அதே மாதிரி செஞ்சு பார்க்குறேன். 13Cயை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன், ஓகேன்னு ஆயிடுச்சு. 13A வந்து ஸ்கேன் பண்ண முடியல. டைப் பண்ணுற பேரை டைப் பண்ணுற போது NIMINM விஜயாஸ். ஓகே, பின்னை வந்து நான் கரெக்டாக அடிக்கிறேங்க பாருங்க. 994A76DD5DA2F9 994A7806. இந்த O0 வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். DD5DA2F9 கேட்கும் திருப்பி. 994A7806. 0 தான் காமிக்குது, 0 தான் இருக்குது. அதில் 06 தான் போட்டிருக்கேன் தலையில் வந்து 0. DD5DA2F9. இப்போ எஸ்ன்னு கொடுக்குறேன். வேலிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அங்கே பழசில் தப்பு பண்ணது ஒரு 0ஓ தப்பு பண்ணீங்கன்னா அது இன்வேலிட் ஆகிடுது. அது நம்ம தப்பு தான். அது எஸ்னுக்கு 1க்கு 2 தடவை நீங்கள் பார்த்துக்கிடணும். அதனால தான் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் தெளிவாக என்ட்ரு பண்ணுங்க. ஸ்கேன் ஆகலைன்னா தான் நீங்கள் இது பண்ணுங்க. ஸ்கேன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் போயிடும். ஓகே, இது வந்து ஏ வந்து கிளியர் ஆயிடும். இதே மாதிரி அடுத்து பியில் வச்சுட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பாருங்க. நான் பியில் வச்சு ஸ்கேன் பண்ணணும். பின்னா உள்ள இருக்க கவரை ஸ்கேன் பண்ணாம வெளியே இருக்க கவரை போய் நான் ஸ்கேன் பண்ணிட்டேன் பியை வச்சுட்டு சிஏ. இது மாதிரி தப்பா பண்ணீங்கன்னா இது ஒரு அலர்ட் கொடுக்கும். வேற ஏதாவது நீங்க தப்பா பண்ணிருக்கீங்களா, வீதா பண்ணிருக்கீங்களான்னு மட்டும் அது அழகா சொல்லும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேன் அகைன் ஆர் ஆட் மேனுவலி கிளிக் ஸ்கேன் அகைன் ஆட் மேனுவலி அப்படின்னு சொல்லுது. அந்த இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் வித் ஸ்கேன் வேல்யூ. நான் ஸ்கேன் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிறத நீங்க தப்பா இருக்கிறத பண்ணீங்கன்னா எஸ்ன்னு அந்த ப்ரொசீட் வித் ஸ்கேன் பண்ணீங்கன்னா இன்வாலிட் ஆகி போயிடும். இப்போ வந்து இதை வந்து அகைன் ஸ்கேன் போட்டிருக்கு. அதை வச்சுட்டு திருப்பி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு அலர்ட் கொடுக்குது. இப்போ நான் 13B பண்ணுறேன். ஓகேயா, 5 வந்து ஆயிரும். இதில் வந்து 1 2 3 தான் இருக்கும், 4 இல்லை. பி வந்து அங்கே இன்வாலிட் கன்ஃபியூஸாக இருக்கும், பார்க்காதீங்க. இதில் இருக்கும். நம்ம சியில் உள்ளதான் பார்க்கணும். 1 2 3 4 5. இதுக்கு வந்து கவரில் வந்து 5 எழுதிடுறீங்க நீங்கள். 5 இது பண்ணதில் 4 தான் வேலிடு, 1 இன்வேலிடு. அதை அப்படியே ஒரு ஆள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். அடுத்தது எடுக்கிறேன். அடுத்தது 13B ஸ்கேன் பண்ண முடியலன்னா 13C ஸ்கேன் பண்ணிடுறீங்க. 13C ஸ்கேன் பண்ணிடுறேன். 13Cயில் வச்சுருக்கேன், ஸ்கேன் பண்ணிடுறேன். கரெக்ட் ஆயிடுச்சு. 13A ஸ்கேன் பண்ணுறேன், கரெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டுமே கரெக்ட் ஆயிடுச்சு. 13B ஸ்கேன் பண்ண முடியலனால் ஸ்கேன் பண்ணோன்னா அதில் உள்ள பின்னை வந்து நீங்கள் 13B ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்க, ஸ்கேன் ஆகலை. ஸ்கேன் பண்ண முடியலன்னா இங்கே வந்து இ பின்னு வந்து இந்த 13Bலே இருக்கும், ஏலேயும் இருக்கும். ரெண்டும் ஒன்றோட தான் இருக்கும். அந்த பின்னை நீங்கள் கரெக்டாக அடிக்கணும்.
F52897 C480D52763 கரெக்டாக அடித்த உடனே ஆட் பண்ண பிறகு இங்கே கீழே இருக்கிறத அடிக்கிறது. ஆட் பண்ண பிறகு அது நம்பர் சொல்லும். F52897 C480D52763 இது தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா இது இன்வெலிட் ஆயிரும். அதனால் 1க்கு 2 தான் நீங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு கொடுங்க. எஸ்ன்னு கொடுக்குறேன், வேல்யூன்னு ஆயிடுச்சு. இது வந்து 6. இது வரைக்கும் 6 தான் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். 6ன்னு போட்டு நம்பர் போட்டு எழுதி இது மாதிரி எழுதிட்டு நம்பர் போட்டு வச்சிருங்க. இப்போ ஒரு கவர் எடுக்கிறீங்க. 13C வந்து முதல்ல ஸ்கேன் பண்ணலைன்னா ஏ எடுத்து நேம் அடித்து போயிடலாம். ஏ ஸ்கேன் பண்ணலன்னா நேமும் கோடையும் அடித்து போயிடலாம். பிஏ ஸ்கேன் பண்ணலன்னா கோடு அடிச்சுட்டு உள்ளே போயிடலாம். இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சிஏ ஸ்கேன் பண்ணிடுறீங்க. சியில் வச்சு சிஏ ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. அதில் ஏ இல்லை, ஃபார்ம் 13A இல்லைன்னு வச்சுக்கோங்க. 13Aல போயிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. 13A இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது மேலே இந்த இடத்துல 13A ஃபார்ம் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபார்ம் எடுத்து பார்க்குறீங்க, உள்ள ஒன்றும் இல்லை. 13A இல்லை, 13B இருக்கு. அவன் என்ன செஞ்சுருக்கான், 13Aயும் எடுத்து பிக்குள்ளே வச்சு ஒட்டி அனுப்பியிருக்கனால 13A இல்லை. 13A இல்லைனால இதுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நாட் ஃபவுண்டுன்னு போட்டு செலக்ட் பண்ணி ப்ரொசீடிங் முடிச்சுன்னா இந்த ஃபார்ம் வந்து இன்வேலிட். சி இருந்தது, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்க ஏ இல்லை, பி மாத்திரம் தான் இருக்குது. பி மாத்திரம் ஸ்கேன் பண்ண முடியாது, ஏக்கு அப்புறம் தான் பி ஸ்கேன் பண்ணணும். ஸோ வந்து இது நாட் ஃபவுண்டுன்னு போட்டு ப்ரொசீட். இன்வேலிடான்னு சொல்லி கேட்குது, மறந்து போய் கொடுக்கக்கூடாதனால கேட்குது. எஸ் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இன்வேலிட். இது வந்து 13A வந்து ரெண்டுமே இல்லை. அதுக்கு 13B வந்து போய் ஸ்கேன் பண்ண தேவையில்லை. இதில் போயிட்டு நீங்கள் 13B வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணாது. 13Bல வச்சு ஏற்கனவே அந்த இது முடிஞ்சு போச்சு, அதனால் வராது. 13Aலே வந்து 7வது வந்து இன்வேலிட். அப்போ 7 இதில் பண்ணதில் 2 வந்து இன்வேலிட். ஏன் காரணம் என்ன, அந்த இன்வேலிட் எடுத்து பின்னாடி எழுதிருக்கீங்க. இதில் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஏ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பியும் உள்ளே வச்சுட்டு கவருக்குள்ளே எடுத்து கரெக்டாக எழுதி இன்வேலிட்ல நீங்கள் ரீசன் என்னென்னு இன்வேலிட் பண்ணீங்களோ அது ரீசனாக எழுதிருங்க. இதே மாதிரி 13C பண்ணுவீங்க. உள்ள கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குங்க, ஏ இருக்கு, பிஏ இல்லை, பி கவரே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் பி கவரே இல்லைனாலும் வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணுறேன், ஏ இருக்கு, ஏ எடுத்து ஸ்கேன் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ ஸ்கேன் பண்ணுறேன், கரெக்ட் ஆயிடுச்சு. பி பார்க்குறேன், பி கவர் இல்லை உள்ளுக்குள்ள. இப்போ ஏ மாத்திரம் இருக்குது, பி கவர் வச்சு ஆர்டர் பண்ணணும்னா பண்ணவே இல்லைன்னா அது கவரே இல்லாமல் வெறும் இதாக வச்சுட்டு குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது இன்வேலிட் தான். பியில் போயிட்டு பி கவர் நாட் ஃபவுண்ட், 13B இஸ் நாட் ஃபவுண்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது இன்வேலிட். இப்போ 8வது வந்து இன்வேலிடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுதான் சினாரியோ. கரெக்டாக பண்ணுறது, ஸ்கேன் பண்ணலைன்னா நேமை கோடை போடுறது, இன்வேலிட் இருந்தால் இன்வேலிட் போடுறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 13Bல வச்சுட்டு முதல்ல நீ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது 13Bல வச்சுருக்கீங்க. முதல் ஒரு கவர் எடுத்து பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா 13Bல வச்சுட்டு போய் ஃபஸ்ட்டு கவர் நான் ஓப்பன் பண்ண ஒன்று எடுத்துகிட்டு வச்சு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது சொல்லும் அலாட்டுன்னு சொல்லி ஏதோ சம்திங் ராங் 13B பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவல் அகைன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். எப்படி நான் வந்து கேன்சல் பழசு இந்த மாதிரி எதை ஸ்கேன் பண்ணாலுமே அது எரர்னு சொல்லிகிட்டே இருக்கும். 13Aல வச்சுட்டு நீங்கள் பண்ணாலும் சம்திங் ராங் தான் சொல்லும். அது ப்ளீஸ் ஸ்கேன் 13C ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா, அதை சொல்லிடும், அதை பண்ண சொல்லிடுது. 13Bல வைக்கும்போது மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணி மேனுவல்னு சொல்லுது.
அதனால 13C தான் போகணும் அப்படிங்கிறத அதே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும் உங்களுக்கு. 13C தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்ம அதை விட்டுட்டு ஏக்கு டைரக்டா போய் மவுஸ் இருந்துட்டு ஸ்கேன் பண்ணாலும் ஆகாது. 13C பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரும். ஓகேயா? அதே மாதிரி தான் 13C கனெக்ட் பண்றேன், ஸ்கேன் பண்ணிட்டேன், 9ன்னு வந்துருச்சு. இது 13A எடுத்து நான் ஸ்கேன் பண்ணணும் உள்ள. இங்க மவுஸ்ல போய் 13B வச்சு பில வச்சுக்கிட்டு ஏஐ போய் ஸ்கேன் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. ஏ வச்சிருக்கேன் நான். ஏஎஸ் போய் ஸ்கேன் பண்ணணும். பில இருக்கு. ஏஐ ஸ்கேன் பண்ணேன்னா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சம்திங் ராங், ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ஏயா சியா பியான்னு பார்த்துக்கிட்டு ஸ்கேன் அகைன் போயிட்டு முதல் சி பண்ணீங்கன்னா 9ன்னு வந்திருக்கு, அங்கே பேர் இருக்கும். இதுதான் பாருங்க, பார்த்துட்டு 9 வரையும் வந்துடுச்சு. இங்கே 9 பண்ணல, 8ஓட நிற்கிது, 9 நிற்கி அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏல வச்சுட்டு கையில் 7 இருக்க பண்ணணும். டைரக்டா பிக்கு போயிடக்கூடாது. ஓகே, இப்போ பி வந்து க்ளோஸ் ஆகாம இருக்கு. சி இருக்கு, பி சி பண்ணிட்டீங்க, ஏ பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க பி பண்ற இடத்துல போய் மவுஸ் மறந்து போய் சில வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏலே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மவுஸ் கொண்டுட்டு போகல நான் திருப்பி வந்து நீங்க பிஏ கவர் எடுத்துட்டு போய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லும், ப்ளீஸ் மேக் கம்ப்ளீட் த ஸ்கேன் சீரியல் நம்பர் 9 அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர் வந்து ஏயோட நிற்கிது, பியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் சொல்லிடும். அதனால பியில் போய் 9 இல்லாமல் இருக்கும், பியில் போயிட்டு 9 வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால மவுஸ் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க, எதை கையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இப்போ இது வேலிடு, 9ங்கிறது வேலிடு. இது மாதிரி நிறைய சினோரியா நீங்கள் வந்து வெரைட்டிஸாக பார்த்துக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டூப்ளிகேட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சி வச்சுட்டேன் நான், 9 வரைக்கும் பண்ணிட்டேன் நான், 9 வரைக்கும் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் வருதுன்னு வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் டூப்ளிகேட்னு ஒரு கவர் 10 கவர் பண்ணிட்டீங்க, 11 கவர் எடுத்து பண்ணும்போது இந்த கவர் எடுத்து நீங்கள் சியில் வச்சுக்கிட்டு ஸ்கேன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ண உடனே சொல்லிடும் உங்களுக்கு. ஸ்கேன் பண்ண உடனே சொல்லிடும். இப்போ பண்ணுற 10வது கவரும் ஏற்கனவே பண்ணியிருந்த 5வது கவரும் இன்வேலிடு, டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 5வது கவர் அதை அந்த 5வது கவரை நீங்கள் வரிசையை வச்சுருப்பீங்க, எண்ணி 1 2 3 4 வேலிடில் இன்வேலிடுன்னு வச்சுருப்பீங்க. நீங்கள் நோட்டு பேப்பரில் எழுதின்னு வச்சுருப்பீங்க, 1வது எத்தனை இன்வேலிடு இருக்குது. அப்போ அந்த 10வது கவரை போய் நீங்கள் எடுத்து 5வது கவர் எடுத்துருக்கேன். இப்போ 10வது கவர் ஏற்கனவே வேலிடில் இருக்கா இன்வேலிடு இருக்கான்னு இந்த 10வது இது ஏற்கனவே புதுசாக ஒன்று எடுத்துருப்பீங்களா, அந்த 10வதும் அந்த 5வது கவரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த 10 5 2 சேர்த்து 10வது கவரு 2 சேர்த்து கவர் எடுத்து இன்வேலிட வச்சிடணும். அப்போ ஒரு வேலிட் வந்து இன்வேலிடாக மாறிடும். அந்த கவரு 10வது கவரு இன்வேலிடாவே இருந்திருக்கலாம் முன்னாடி, அப்போ அது இன்வேலிட் இருக்கும். இன்வேலிட் சேர்ந்து போயிடும். அப்போ நீங்கள் டோட்டலாக டேலி பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கிட்டே வரணும். இன்வேலிட்லேருந்து எடுத்தோமா வேலியிலிருந்து எடுத்தோமான்னு சொல்லி. ஸோ வந்து நிதானமாக பண்ணுங்க, வேலிடா இன்வேலிடாங்கிறத பார்த்து. இப்போ வந்து 5 10 இன்வேலிட்னு சொல்லி இந்த 5லையும் அங்கே இருக்க 5லையும் இந்த இருக்க 10லையும் டூப்ளிகேட்டு 5 டூப்ளிகேட்டு 10 அப்படின்னு சொல்லி ரெண்டுமே 2 போட்டு அந்த கவர் இந்த கவர் பக்கத்தில் வச்சு இன்வேலிட் பாக்ஸில் போட்டுருங்க. இது இன்வேலிட். இது ஒரு சினாரியா. இது வந்து நீங்கள் பண்ணுற தப்பு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட்டாக வரும். ஓகேயா? அடுத்து தவறுதெல்லாம் நீங்கள் வேற ஏதாவது ஸ்கேன் பண்ணிடக்கூடாது சீல் இருக்கும்போது, அது பண்ணாலும் நம்ம தப்பு தான். நார்மலாக கவரில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும் ஒரு இது கியூஆர் கோடு, இங்கே ஸ்கேன் பண்ணுறது கூட இங்கே ஸ்கேன் பண்ணுறது, இது நம்ம தப்பு. கண்டிப்பாக 13C பண்ணும்போது இதில் வச்சுக்கிட்டு 13Cயில் வச்சுக்கிட்டு இந்த இதை தான் பண்ணணும், மேலே பண்ணிடக்கூடாது. மேலே பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கவர் இன்வாலிடுங்கிற மாதிரி தான் போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிறேன். தவறுதெல்லாம் வேறு எதை பண்ணுறீங்க. ஓகேயா?
இந்த இடத்துல ஒரு error சரி. ஏதோ சம்திங்க நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஆமா வேற ஸ்கேன் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரொசீட் வித் ஸ்கேன் வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா இன்வாலிட் ஆயிடும். அதனால யோசிச்சு பண்ணுங்க மேனுவலி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு திருப்பியும் இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்க சிஏ. ஓகே, அது பண்ணாதீங்க, அது எரர் சொல்லிடுறோம். ஓகே, மற்ற சினாரியான்னு பார்த்தோன்னா டூப்ளிகேட்டில் உங்களுக்கு இந்த டூப்ளிகேட்டை சொல்லியாச்சு. பிறகு வந்து இம்மிடியேட்டாக அடுத்த டூப்ளிகேட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். அது மாதிரி 13 இன்னொரு பெரிய தப்பு அதுவும் பண்ணிடக்கூடாது. 13CA கவர் வந்து பண்ணுறீங்க. 13C பண்ணுறீங்க, 11 ஆயிடுச்சு. அடுத்து 13A பண்ணும்போது 2 இது இருக்கு. 13A வச்சுட்டு 13A பண்ணும்போது 2 இது இருக்கு. இதை ஒன்றை பண்ணிடுறீங்க, வேலிட் வந்தது. அதுக்கப்புறம் இந்த இது பண்ணாம திருப்பி இதவே பண்றேன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் நம்ம தப்பு தான். எது பண்ணியிருக்கேன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அதனால உடனே அந்நேரமே பார்த்துக்கணும். நீங்க திருப்பி இதே பண்ணா அங்க வந்து மெசேஜ் சொல்லும், ஆர் யூ ஷூர் ஸ்கேன் இது கரெக்ட் 13A ஃபார்ம். இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்வாலிட் ஆயிரும், இது நம்ம தப்பாயிரும். ஆர் யூ ஷூர் தி ஸ்கேனிங் இஸ் கரெக்ட் திருப்பி எஸ். ஆர் யூ ஷூர் பாருங்க, நான் எஸ் கொடுத்த என்னது நோ கொடுத்த என்ன, அதாவது நல்லா யோசிச்சுக்கிடணும். ஆர் யூ ஷூர் யூ ஆர் ஸ்கேனிங் த கரெக்ட் ஃபார்ம் 13A லெஃப்ட் ஸ்கியூஆர் அப்படின்னு கேட்குறேன். ஆமான்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இன்வாலிட். இப்போ நான் நோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கனெக்ஷன். ஓகே, தென் ப்ளீஸ் மேக் கம்ப்ளீட் த ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் எஸ் கொடுக்குறோம் நோ கொடுக்குறோம் தெரியாது. எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வாலிட் ஆகிடும். இது நம்ம தப்பா இது கொடுத்து இதுவே ஸ்கேன் பண்ணிட்டு ஆமான்னு சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அது பண்ணக்கூடாது. திருப்பி வந்து நீங்கள் அதை இது ஸ்கேன் பண்ணிடுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. அடுத்து 13Bல வச்சு இதை ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே ஆயிடுச்சு. இப்போ 13A பண்ணும்போது என்ன சொன்னேன், கியூஆர் கோட் எடுக்கிற மாதிரி திருப்பி அகைன் அதே பண்ணிட்டீங்களான்னு கேட்கலாம். ஆமான்னு எஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா இன்னொருக்கா ஸ்கேன் பண்ணிக்கலாம், வேலிட் ஆகிக்கலாம். சப்போஸ் நோ கொடுத்துட்டீங்கன்னா இல்லை கரெக்டாக தான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நோ கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வாலிட் போயிடும். அது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்போ நான் ஒரு நம்பரை ஸ்கேன் பண்ணிட்டேன், ஒரு இது லாஸ்ட் இது ஸ்கேன் பண்ணேன் நான். இது வந்து 11 எழுதிட்டேன் நான். அதுக்கப்புறம் அதே பேப்பரே கையில் வந்துருச்சு, ஸ்கேன் பண்ண போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதே பேப்பரை திரும்பி பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடி பண்ணுறதே திருப்பி எடுத்து பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதே 13CA நீங்கள் கவரில் எடுத்து பண்ணீங்கன்னா ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும். இந்த இதில் எஸ் நோ வந்து பார்த்து சொல்லணும். கிளிக் நோ வில் மார்க் அஸ் எ டூப்ளிகேட் இன் கேஸ் யூ ஆர் நாட் ஸ்கேனிங் த இமிடியேட் ஸ்கேன். Click yes to continue in case of you are scanning then immediately scan by 13C. இந்த இடத்துல yes no கொடுக்கிறத நீங்க கையில நல்லா பார்த்துக்கணும். Scanning QR matching with the previous scanning and scan QR is matching with the previous scan. ஆட்டோமேட்டிக்காக அவனே சொல்லிடுவேன், ப்ரீவியஸ் பண்ணதை பண்ணீங்க, you are scanning just scan 13C. இதுக்கு முன்னாடி பண்ணது 2-3க்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அது டூப்ளிகேட்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டு போயிடும். இது வந்து click here to continue yes அப்படின்னு கிளிக் எஸ் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. கிளிக் நோ வில் மார்க் இட் இஸ் டூப்ளிகேட். ஃபர்ஸ்ட் அந்த இது கொடுத்தது எஸ்ஸும் இந்த இது கொடுத்தது எஸ்ஸும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இன் கேஸ் இஃப் யூ ஆர் ஸ்கேனிங் த இமிடியேட்லி ஸ்கேன் எஸ். எஸ் டு கண்டினியூனா இன்வாலிட் ஆயிருங்க, நோ.
பார்த்தீங்களா? 11, 12 நோ கொடுக்கக்கூடாது. எஸ் தான் கொடுக்கணும். அங்கேயும் எஸ், இங்கேயும் எஸ். திருப்பி இமிடியேட்டா பண்ணது இது 2மே இதாகி போச்சு. இன்வாலிட் ஆகி போச்சு. அதனால இமிடியேட்டா பண்ணது இமிடியேட்டா நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தது அந்த பேப்பரை வச்சுட்டு அடுத்தது எடுத்துக்கலாம். நீங்க ஆமா இன்வாலிட் பண்ணிட்டு கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிடணும். திருப்பி நான் இதே பண்ணேன். இது ஏற்கனவே டூப்ளிகேட் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் டூப்ளிகேட் தான் வரும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு பண்ணினீங்கன்னா டூப்ளிகேட் தான் வரும். ஓகேயா? இந்த மாதிரி நீங்க ஸ்கேன் பண்ணி டூப்ளிகேட் இல்லாம கரெக்டா பண்ணுங்க. அது மாதிரி வேற டூப்ளிகேட் வேற ஏதாவது ராங்க பண்ண சி பண்ணிட்டு ஏல வந்து ஏதாவது ஸ்கேன் பண்ணவே முடியல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து நாட் ஃபவுண்டுன்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீ டைப் பண்ணிக்கலாம். ஸ்கேனே பண்ண முடியல, நம்பரே இல்லை அப்படிங்கிறத. அதே மாதிரி பிக்கும் அதே மாதிரி ரீசன் இருக்கும். ஸ்கேனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று சி எடுக்கிறீங்க, ஸ்கேன் பண்ண முடியல. ஏ உள்ள கிழிச்சிட்டு ஏ எடுத்து பேர் அடிக்கலான்னு பார்க்குறீங்க, அதையும் ஸ்கேன் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இன்வாலிட் போட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த கவுண்டே வராது. இது கடைசியில் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்கேன் பண்ண முடியாமல் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கும். டோட்டலாக டெலி பண்ணுறது அந்த இதில் அந்த கவுண்டை நீங்கள் இது போட்டுக்கணும். ஃபைனலுக்கு சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி புதுசாக போட்டிங்கன்னா ஸ்கேன் கம்ப்ளீட்டட்னு போட்டிங்கன்னா அது கிடைக்கும். டோட்டல் பேலட் ரிசீவ்டு அட் 8 AM எவ்வளவு 300 ஒரு 12 பண்ணியிருக்கோம், 250 பண்ணியிருக்கோம். டோட்டல் டேட்ஸ் ஆஃப்டர் டேட்டு, அதாவது 8 மணி வரைக்கும் வாங்கி வந்து ஸ்கேன் பண்ணக்கூடியதை தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து இங்கே போஸ்டல் பண்ணுற இடத்துல இருந்துச்சுன்னா ஆர்வம் வாங்கி இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம நோட் பண்ணி 2, 3 இருந்துச்சுன்னா 10 இருந்துச்சுன்னா அதை என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். ஆர்வம் சொல்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. டோட்டல் ஏபி வைட் ரிஜெக்டட் வித்தவுட் ஸ்கேன். இந்த இடத்துல சொன்னேன்ல, ஏதாவது ஸ்கேனே பண்ண முடியல அப்படின்னா வித்தவுட் ஸ்கேனில் போட்டு அந்த நம்பர் 250க்கு கம்ப்யூட்டரில் வேலிடு இன்வேலிடு உள்ள டோட்டல் டெலி ஆகிட்டு கம்ப்யூட்டரில் பண்ண முடியாமல் ஒன்று இருக்கும், 1 2 இருக்கணும். அதை தூக்கி இங்கே போட்டுப்பீங்க. டோட்டல் வந்து வந்தது 250, 248 வரை பண்ணிட்டேன், 2 என்னால் பண்ணவே முடியலன்னு சொல்லி இன்வேலிட் வச்சுருங்க. அந்த 2 இங்கே அடிச்சுன்னா டோட்டல் டெலி ஆகிடும். இது பட்டு மார்க் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோட வந்துடும். அது ஆர்வ ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கூடாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜரு. டோட்டல் டெலி ஆகுது. இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்கேனர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்வம் சொல்கிறாங்களோ அது மாதிரி கேட்டுட்டு ஸ்கேன் பண்ணுற இடத்துல பூத்து பார்ட்டி ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க முன்னாடி தான் பண்ணுவாங்க. எதுவும் அவங்களுக்கு ஹெசிடேட் ஆகிற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். தெளிவாக உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்ததோ அது மாத்திரம் ஸ்கேன் பண்ணி தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதி எழுதி எது இருக்குது, டூப்ளிகேட் வந்தது என்ன எதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எஸ் கொடுக்குற இடத்துல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கேன். சிலையும் ஏலையும் எஸ் இது கொடுத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். திருப்பி வந்து இன்னொருக்கா ஸ்கேன் பண்ணிக்கலாம். தப்பாக பண்ணிட்டேங்கிறத சொல்லுவோம், பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.